தோழமைகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைப்போம். நம்மளும் நல்லாயிருக்கோம். ஆடி வெள்ளி கடைசி நாளும் ஆடிப்பூரம் குத்து விளக்கு பூஜை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் மகாகணபதயே நமோ நமः. ஓம் நமோ பிராகபதயே நமோ கணபதயே நம பிரதபதயே நமஸ்தே லம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சிவசுதாய ஸ்ரீ வரதொன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று ஒரு மணியாக விவசித்தமுகம் ஒன்று மாறுபடு சூழலை வைத்தமுகம் ஒன்று வள்ளி மனம் புனரந்தமும் கமலாம்பிகை மகாலட்சுமி வேண்டி பிரார்த்தனை செய்வோம். வருஷம் இந்த பூஜை நம்ம தொடர்ந்து எல்லாரும் செய்யணும். வீட்டுல சுத்தங்களே இருக்கணும். வீட்டுல எல்லாரும் ஆடி மாதம்னாலே அவ்வளோ சிறப்புகள் உள்ளது. அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பரிகார தெய்வ வழிபாடு, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி 18, ஆடி 28, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி அப்படின்னு நிறைய சிறப்புகள் உள்ளது தான் ஆடி மாதம். நம்மளோட ஆன்மீக பயணத்தில் வரவங்க ஒருத்தவங்க வீட்டில் தான் ஆடி வெள்ளி கடைசி வாரம் அம்மன் வழிபாடு வச்சுருந்தாங்க. நம்மளையெல்லாம் அழைச்சதுனால நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். ரொம்ப நல்ல முறையாக சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அவங்க வருஷம் வருஷம் இதை செய்வாங்களாம். ஆடி மாதம் பிறந்ததுலேருந்தே விரதம் இருந்து மாரியம்மனுக்காக அவ்வளோ ஒரு நோன்பு மாதிரி இருக்காங்க. அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போனவங்க எல்லாத்துக்கும் தாம்பூலத்தட்டு வச்சு கொடுத்தாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னாக்க வெத்தலை, பாக்கு, பூ, மஞ்சக்கயிறு, குங்குமம், மஞ்சக்கிழங்கு, ஜாக்கெட் பிட்டு, 11 ரூபா பணம், மருதாணி, கண்ணாடி வளையல், கண்ணாடி எல்லாமே வச்சு சிறப்பாக கொடுத்தாங்க. வந்தவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து
அவங்கள்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க, அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல முறையாக இருந்தது. அவங்க வீட்டில் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்மளும் தாம்பூலத்தட்டு வாங்கிக்கிட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு தான் வந்தோம். ஆடி மாதம்னாலே அம்மனுக்குரிய மாதமாக ஆயிடுதுங்க. மாரியம்மன் வழிபாட்டுக்கும் சரி, காமாட்சி அம்மன் வழிபாடு, காளியம்மன், மீனாட்சி எல்லா வழிபாடும் அவ்வளோ சிறப்பாக நடக்குது. கூழ் காய்ச்சி ஊற்றுறாங்க கோவிலில். எல்லோரும் வேண்டுதல் வச்சுட்டு நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து ஆடிப்பூர நிகழ்ச்சி நடத்துனாங்க. கோயில்லையும் சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு குத்து விளக்கு பூஜை நடந்துச்சு. அதையும் நம்ம போயிட்டு பார்த்துட்டு தான் நம்ம வந்தோம். நம்ம வீட்லேயும் நம்ம சாமி கும்பிட்டோம். ஆனால் அதில் வந்து வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா அடுத்தடுத்து ஒரு பக்கம் போக வேண்டியது இருந்ததுனால இவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. வந்தவங்களெல்லாம் எவ்வளோ அழகாக வரவேற்று அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் கேட்டு தான் அவங்க செய்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு என்ன எது வேணும் அப்படின்னு. இந்த ஆடி அம்மன் விரதத்தை பற்றி தான் நமக்கெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்காங்களாம். அதனுடைய பலனும் அவங்க கண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அம்மன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செஞ்சவங்க. வந்தவங்க ஒருத்தவங்களுக்கு வேட்டி, சட்டை, புடவை இதெல்லாம் வச்சு கொடுத்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டாங்க. வெள்ளிக்கிழமைனாலே சிறப்பு தான். அதுலேயும் ஆடி வெள்ளினா சொல்லவா வேணும். பெண்களுக்கு கொஞ்சம் வேலைப்பழு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இருந்தாலும் அதையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளும் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டினாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த காணொளி வாயிலாக நம்மளோட இணைந்ததற்கு நன்றி. துர்க்கை அம்மனுக்கு வந்து வளையல் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஆடி பூரத்தை முன்னிட்டு அந்த கோவிலுக்கு தான் நம்ம போயிருந்தோம். அந்த காணொளி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆடி பூர வளையல் அலங்காரம்.